ஒரு நாள் நைட்டு பயங்கரமா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட சகோதரி மாலா அவங்க வீட்டு ஜன்னலோரமா உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணு மழைய பார்க்கல, மனசு முழுக்க ஏகப்பட்ட கவலை. அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் அந்த மழை துளியை விட ரொம்ப வேகமா கீழே விழுந்துச்சு. மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. உண்மையை சொல்ல போனா நம்ம சகோதரி மாலா ஒரு தங்கமான பொண்ணு. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. டெய்லி பைபிள் வசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா அவங்க லைஃப்ல மட்டும் எதுவுமே மாறல. வேலைக்கு அப்ளை பண்ணா ரிஜெக்ட் பண்றாங்க, வீட்டில் நிம்மதி இல்லை, உடம்புக்கும் அப்பப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. அவங்களுக்கு ஒரு கட்டத்துல சந்தேகமே வந்துருச்சு. நிஜமாவே கடவுள் நான் பேசுறத கேக்குறாரா, இல்ல நான் மட்டும்தான் இங்க லூசு மாதிரி தனியா புலம்பிட்டு இருக்கேனான்னு. அடுத்த நாள் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. சர்ச்சில் ஃபாதர் ஒரு வசனம் வாசிக்கிறாரு. சங்கீதம் 34:18, உடைந்த இருதயத்தினருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு. அதை கேட்டதும் நம்ம சகோதரி மாலாவுக்கு சுருக்குன்னு ஆச்சு. உடஞ்ச இதயத்துக்கா? அப்ப என் மனசும் உடஞ்சுதானே இருக்கு, அப்ப கடவுள் எனக்கு ரொம்ப பக்கத்துல தானே இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தாங்க. பதில் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவர் என் கூட தான் இருக்காரு, அது போதும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஒரு மாசம் கடந்துருச்சு. சகோதரி மாலா அவங்களோட வழக்கமான வேலையில மூழ்கிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸ்கிரீனை பார்த்தா அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஜாபு நோ வேக்கன்சி அப்படின்னு வந்திருக்கு. இத பார்த்ததுமே மாலாக்கு முகம் சுருங்கியே போயிடுச்சு. அவ்வளவுதான், இந்த வேலையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அவங்களோட போனுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணா ஆப்போசிட் சைட்ல இருந்து, வணக்கம் மாலா, நாங்கள் உங்கள் அப்ளிகேஷனை மீண்டும் ரிவ்யூ செஞ்சோம். உண்மையிலே நீங்கள் கேட்ட அந்த ஜூனியர் பதவியை விட இப்போ எங்கள் நிறுவனத்தில் ஒரு சீனியர் மேனேஜர் பதவி காலியாக இருக்கு. உங்கள் அனுபவத்துக்கு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. மாலாக்காக்கு பேச்சே வரல, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் மழை பெஞ்சிச்சு. ஆனா இந்த டைம் ஜன்னலோரம் உட்காந்து அவங்க அழுகுல சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க அமைதியா இருந்தது அந்த நாட்கள் வீணாகல, அது ஒரு தயாரிப்புக்கான காலம் அப்படின்னு. அந்த 3 மாசத்துல மாலா சகோதரி இன்னும் கொஞ்சம் பொறுமையும் விசுவாசத்தையும் கற்றுக்கொண்டாங்க. அந்த சின்ன வேலை அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை விட இப்ப கிடைச்ச பெரிய பதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மாலா சகோதரி மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஜெபிக்கிறீங்க ஆனா பதில் இல்ல, நம்புறீங்க ஆனா கதவு திறக்கல, எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க, நீங்க மட்டும் பின்னாடி தங்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, கடவுள் உங்களுக்காக பின்னணியில வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டும் போது அஸ்திவாரம் போடும்போது எந்த சத்தமும் கேட்காது. ஆனா கட்டடம் எழும்போதுதான் அந்த பிரம்மாண்டமே வெளியே தெரியும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தையும் கர்த்தர் இப்பவே செய்ய போறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவும் விசுவாசத்தோட இருங்க. இப்ப நம்ம ஒரு குட்டியா ஒரு பிரேயர் பண்ணிடலாம். கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, கடவுள் என்ன மறந்துட்டாருன்னு அழுதுட்டு இருக்கிற அவங்க இதயத்தை தொடுங்க ஆண்டவரே. சகோதரி மாலாவுக்கு ஒரு பெரிய மேன்மை எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய வாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அவங்க காத்திருக்கிற டைம்ல அவங்களுக்கு ஒரு புதிய பலனை தாருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு தவக்காலத்தோட 15வது நாள்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க கூடயும் உங்க குடும்பத்து கூடயும் எப்பயும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.